ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட கண்ட்ரோல் ஒயரிங் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நாம் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட பவர் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட பவர் கனெக்ஷன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. பவர் ஒயரிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக பார்க்கலாம். ஒரு எம்சிபி, ஒரு மெயின் கான்டக்டர், ஒரு ஒய்எல்ஆர், டெல்டா கான்டக்டர் ஒன்று, ஸ்டார் கான்டக்டர் ஒன்று, ஆர்ஒய்பி 3 பேஸ் சப்ளை. எம்சிபியிலேருந்து மெயின் கான்டக்டர்லேருந்து ஒய்எல்ஆர்லேருந்து மோட்டர் கனெக்ஷன். எப்பவுமே டெல்டா கான்டக்டர் சப்ளை தர்றது வந்து எம்சிபிலேருந்து தரணும். டெல்டாவிலேருந்து ஸ்டார் கான்டக்டரை லிங்க் பண்ணணும். டெல்டா கான்டக்டரோட இன்னொரு லிங்க் வந்து ஷார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து மெயின் கான்ட்ராக்டரும் டெல்டா கான்ட்ராக்டர்னாவும் அப்புறம் டைமர்லேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் செட் பண்ணியிருந்தோம்னா ஸ்டார் கான்ட்ராக்டர் ஆஃப் ஆகிட்டு டெல்டா கான்ட்ராக்டர் மெயின் கான்ட்ராக்டர் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எம்சிபி, டைமர் ஒன்று. டைமரில் 2 சர்க்யூட் இருக்குது. 15, 16, 18, 25, 26, 28 எதனா ஒரு சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போது 15, 16, 18 யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் NO, ஸ்டாப் புஷ் பட்டன் NC நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எம்சிபிக்கு பவர் சப்ளை. எம்சிபியோட அவுட்புட்லேருந்து OLR 96 NC, ஆப்போசிட் வந்து 95 NCலேருந்து ஸ்டாப் புஷ் பட்டன் NC கனெக்ட் பண்ணணும். ஸ்டாப் புஷ் பட்டன் NCலேருந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் NOக்கு வந்து லிங்க் பண்ணணும். ஸ்டாப் பட்டன்லேருந்து மெயின் கான்டக்டருக்கு NOக்கு வந்து லிங்க் பண்ணோம். ஆப்போசிட் வந்து NOவிலிருந்து மெயின் கான்டக்டருக்கு வந்து காயில் சப்ளை தரணும். ஸ்டார்ட் பட்டன் NOவிலிருந்து டைமருக்கு வந்து காயில் சப்ளை தரணும். அப்புறம் வந்து டைமர்லேருந்து 15 காமன் வந்து லிங்க் பண்ணணும். டைமர்லேருந்து ஸ்டார் கான்டக்டரோட NOக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். டைமரோட NOவில் இருந்து ஆப்போசிட் லிங்க் வந்து மெயின் கான்டக்டருக்கு வந்து காயில் சப்ளை தரணும். டைமரோட NCலேருந்து டெல்டா கான்ட்ராக்டரோட NCக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஆப்போசிட் எண்டு வந்து NCலேருந்து ஸ்டார் கான்ட்ராக்டருக்கு வந்து காயில் சப்ளை தரணும். எதுக்காகன்னா இன்டர்லாக்காக. ஒரு டெல்டா கான்ட்ராக்டர் ஆன் ஆகும்போது ஸ்டார் கான்ட்ராக்டர் ஆன் ஆகக்கூடாதுன்றதுக்காக வந்து இன்டர்லாக் பண்ணுறது. இன்னொரு ஆப்போசிட் வந்து NOவிலிருந்து ஸ்டார் கான்ட்ராக்டரோட NC கனெக்ட் பண்ணணும். NCயோட அவுட்புட்லேருந்து டெல்டா கான்ட்ராக்டரோட காயில் சப்ளை தரணும் A1க்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கான்டக்டர், டெல்டா கான்ட்ராக்டர், ஸ்டார் கான்ட்ராக்டர், அப்புறம் டைமருக்கு வந்து நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணும்போது மெயின் கான்டக்டர், ஸ்டார் கான்ட்ராக்டர் வந்து ஃபஸ்ட் ஆன் ஆகும். நம்ம டைமர் வந்து 10 செகண்ட் செட் பண்ணால் வந்து 10 செகண்டுக்கு அப்புறம் ஸ்டார் கான்ட்ராக்டர் வந்து ஆஃப் ஆகும். மெயின் கான்ட்ராக்டர், டெல்டா கான்ட்ராக்டர் ஆன் ஆகும். எதுக்காக இன்டர்லாக் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து மெயின் கான்ட்ராக்டரும் ஸ்டார் கான்ட்ராக்டர் ஆனில் இருக்கிறபோது வந்து டெல்டா கான்ட்ராக்டர் வந்து ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து இன்டர்லாக் பண்ணுறாங்க. எப்படின்னா ஸ்டார் கான்ட்ராக்டரோட NCலேருந்து டெல்டா கான்ட்ராக்டரோட காயில் சப்ளை வந்து தராங்க. அப்படி தரும்போது என்னென்னா டெல்டா கான்ட்ராக்டர் ஆன் ஆகும்போது வந்து ஸ்டார் கான்ட்ராக்டர் ஆன் ஆகுது, ஸ்டார் கான்ட்ராக்டர் ஆன் ஆகும்போது டெல்டா கான்ட்ராக்டர் ஆன் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.